என்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து கண்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு தேன் டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துட்டே இருக்குது, கண்டிப்பாக டெக்னாலஜி கூட தான் போகணும். வி ஹாவ் டு ட்ராவல் வித் த டெக்னாலஜி. பட் கண்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் ஹிட் ஆகும், எல்லாருக்கும் பேர் கிடைக்கும். ஒரு ஒன்றுமே கண்டென்ட் இல்லாமல் டெக்னாலஜி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இன்றைக்கி வந்து அந்த பேஸில் டெக்னாலஜி போயிட்டுருக்கு. யூ ஹாவ் டு கோ அலாங் வித் த டெக்னாலஜி. அக்செப்டன்ஸ் வேணும். இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜி என்டர் ஆயிடுச்சுன்னா டிஜிட்டலில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லைக் 90 years 100 years பேக் ஆர்டிஸ்ட்லாம் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்டில் கேமரா ஸ்டில்ஸ் வந்தவொடனே திடீர்னு அக்செப்டட். எப்படி இது சும்மா ஒரு கிளிக் பண்ணி ஒரு படத்தை நாங்கள் வந்து 6 மாதம் விண்டோ லைட்லாம் உட்கார வச்சு ஒரு லைட் அந்த குவாலிட்டி அந்த சாஃப்ட் லைட் இந்த இதெல்லாம் பார்த்து வரைகிறோம். எப்படி ஸ்டில்லாம் ஒரு இதுவே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 days சினிமாவில் ஸ்டில் பிக்சர் மோஷன் பிக்சர் நெகட்டிவ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணோம். இன்றைக்கி நான் ஐ திங்க் இன்னொரு 2 years டிஜிட்டல் டெக்னாலஜி இஸ் கோன் டு டேக் ஓவர். ஸோ இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணோம். பட் இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மூவி நெகட்டிவ் இஸ் தி பெஸ்ட் when compared to any digital format. Movie is the best. Another 1 or 2 years it will be taken over by digital. கேமராமேனால் மட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸே பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டுக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா பண்ணலாம். அண்ட் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா கேமராமேன் சொல்ல முடியாது. ஒரு சில கேமராமேன் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏற்றலாம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா தேவைன்னா எடுப்பேன், இல்லைன்னா தேவையில்லை. ஐ மீன் லைக் இந்த செட்டுக்கு வந்து 2 ஜென்ரல் லைட்ஸ் வேணும்னா பண்ணுவேன். திடீர்னு பார்த்தா 2 தெர்மோகோல் வச்சுட்டு ஈவன் ரஜினி சார் ஐஸ்வர்யா ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ எது தேவையோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், தேவையில்லாத நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் வாரணமாயிரம்லாம் கௌதம் இஸ் பீன் அப்ரிஷியேட் தட் வே. எதுவுமே இல்லைன்னா கூட ஷூட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நாட் அப்படி இல்லை, நமக்கு என்ன தேவைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த படத்தில் சில கிளைமேக்ஸ் சாங் ஷூட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லைட்டிங் பேக்கேஜ், அவ்வளோ ஏன்னா வெரி காம்ப்ளிகேட்டட் லைட்டிங் செட்டப். அதுக்கு தேவையான லைட்ஸ் யூஸ் பண்ணேன் நான். பட் சும்மா அது அக்யூசேஷன் கேமராமேனால் தான் லைட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறுதுன்னா சொல்ல முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிருப்பீங்க, அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். இன்ஃபேக்ட் நான் சினிமாவுக்கு வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமே மணி சார் தான். அவரோட படங்கள் நாயகன், அக்னி நட்சத்திரம், மௌனராகம் இந்த மாதிரி படங்கள் வந்து மணி சார், பிசி ஸ்ரீராம் அவங்க லைட்டிங் அந்த செட்டப் பார்த்து தான் நானே வந்து இன்ஸ்பயர் ஆகி ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன் நான். அண்ட் மணி சாரோட பாம்பே ஒர்க் பண்ணேன். என்னோட பாஸ் வந்து ராஜீவ் மேனன் சார், அவர் தான் கேமராமேன். நான் அவருக்கு அசல்ட்டாக ஒர்க் பண்ணேன். மணி சாரோட ஒர்க் பண்ணது ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இஸ் அ ஜீனியஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபியில் 10-15 years பேக்கே அவ்வளோ கரைச்சி குடித்தவர். அண்ட் ஃபீல் உள்ளவர். எனி ஷாட் அவர் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டார், எனக்கு கரெக்டாக பண்ணுவார். அவரோட ஸ்டைலே தனி. எனக்கு வந்து நிஜமாக பெருமையாக இருந்துச்சு அவரோட ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்றது. நானும் கௌதம் மேனன் 2 பேரும் ஒன்றா ராஜீவ் மேனன் சார்ட்ட ஒர்க் பண்ணோம். நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன், கௌதம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ வி ஹேட் அ வெரி குட் கிராப்போ. அந்த டைம்லேயே வந்து வி யூஸ் பி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் சம்மோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. காக்கான்ற ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சம்மோ நான் நந்தாவுக்கு போயிட்டேன், வரும் அந்த மாதிரி மிஸ் ஆச்சு. கரெக்டாக வந்து வாரணமாயிரம் தான் செட் ஆச்சு எங்களுக்கு. அண்ட் சூர்யா வாசோ இஸ் மெயின் ரீசன். அந்த படத்தில் நம்ம 3 பேர் பண்ணலாம்னு சொல்லி சூர்யா சொன்னார். தென் இட் ஸ்டார்டட் தட் வே. கௌதம் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி சாருக்கு அப்புறம் அந்த ஃபீலு, அந்த ரொம்ப அல்ட்டிக்காமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக யதார்த்தமாக ஒரு ஸ்டைலிஷாக எடுக்கக்கூடிய டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹீ கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு டெக்னீஷியன்ஸ். நல்ல ஓப்பனாக இருப்பார் சஜஷன்ஸ்க்கு. அட் த சேம் டைம் அவரோட ஸ்கிரிப்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் அவரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இஸ் அ ஒன் டேக் டைரக்டர். நிறைய பேர் 1 டேக் 2 டேக் 10 டேக் 15 டேக்னு எடுத்து ஆர்டிஸ்ட்டை இது பண்ணுவாங்க. பட் கௌதம் எப்படின்னா அந்த ஸ்பான்டேனிட்டி பிடிக்கும். ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். கௌதம்கிட்ட 1 டேக் கேட்க முடியாது. பிகாஸ் ஆர்டிஸ்ட்டும் வந்து நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஸோ ஹீ ஃபீல்ஸ் த ஃபர்ஸ்ட் டேக் இஸ் த பெஸ்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் சில டைமில் 2-3 டேக்லாம் எடுப்போம். பட் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த நேச்சுரலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் டேக் தான் வரும். அதுக்கப்புறம் எல்லாருமே நான் வந்து உங்களை ஓவர் டேக் பண்ண பர்ஃபார்ம் பண்ணுவேன், நீங்கள் வந்து என்ன ஓவர் டேக் பண்ண பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இந்த டைமிங்லாம் கொஞ்சம் இதாகும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐடியா. பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். வாரணமாயிரம் ஒர்க் பண்ணது ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய விஷயங்கள் புதுசாக அந்த படத்தில் பண்ணியிருந்தோம் நாங்கள்.
பிடிச்ச ஒர்க்குன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3-4 இயர்ஸ் பேக் வரைக்கும் நந்தா தான் என்னோட பெஸ்ட் ஒர்க்காக இருந்துச்சு. எல்லாருமே அந்த படத்துக்கு எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, ஃபிலிம் கிரிட்டிக் அவார்ட்லாம் கிடச்சிது. பட் அதுக்கப்புறம் ஜெகடம்னு ஒரு படம் பண்ணேன் நான் தெலுங்குல. இன்னி வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் தி டெக்னிக்கலி மோஸ்ட் பிரில்லியன்ட் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் ஜெகடம் பெருசாக வந்து டிடன்ட் டூ வெல் இன் பாக்ஸ் ஆஃபீஸ், பட் இன்றைக்கும் நிறைய பேர் அந்த டிவிடி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இட்ஸ் விஷுவலி ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம். பட் அதே மாதிரி எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை ஓவர்டேக் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணுறோம். சைனட் வந்து ஒரு பீரியடில் இட் வாஸ் மை மோஸ்ட் எனக்கு பிடிச்ச படமாக இருந்துச்சு விஷுவலி. ஏன்னா கிரீஷ் காசரவலிலாம் சொல்லியிருந்தாரு, இட்ஸ் த சினிமாட்டோகிராஃபி ஆஃப் ரத்னவேலு இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் ஆர்ட் அண்ட் கமர்ஷியல் சினிமா. ஒரு ஆர்ட் ஃபிலிமில் போய் ஒரு கமர்ஷியல் சினிமாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டைலிஷான விஷுவல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக இது அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வாரணமாயிரம் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த படம் வந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என்னோடய ஃபாதர் இறந்தார். என்னோடய ஃபாதர் இறந்த 1 வீக்கில் கௌதமோட ஃபாதர் இறந்துட்டார். ஸோ 2 பேருக்குமே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட் அண்ட் இட் வாஸ் அபவுட் ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். 2 பேருமே கொஞ்சம் எமோஷனலாக அந்த படத்தில் அட்டாச் ஆகிருந்தோம். லைட்டிங் எல்லா விஷயமும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சி லைக் எவ்ரி குட் சினிமாட்டோகிராஃபர் அவருக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு டைரக்டர் இருப்பாங்க. டைரக்ஷன் நாலேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் ரீச் லெவல். இல்லைனா யூ வில் பிகம் ஜஸ்ட் அன் சொல்கிறத எடுத்து கொடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் அன் ஆப்ரேட்டிவ், யூ பிகம் கேமராமேன். ஜென்ரலாக எனி குட் சினிமாட்டோகிராஃபர் கண்டிப்பாக டைரக்ஷன் நாலேஜ் இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா கிட்ட 13-14 இயர்ஸ் ஐ பீன் ஒர்க்கிங் வித் ஆல் டாப் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் பாலா, கௌதம், தெலுங்குல சுகுமார் அண்ட் தென் யோகராஜ் பட், இப்போ சங்கர் சார், எல்லாரோடும் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைரக்டர் ஃபிலிம் என்னோட சினிமாட்டோகிராஃபிக்கு அடுத்த லெவல் போகணுன்னா டைரக்ஷன் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ வாண்ட் டு ரைட் மை ஓன் ஸ்கிரிப்ட், தட்ஸ் வை ஐம் வெயிட்டிங். அனதர் திங், இன்னும் சினிமாட்டோகிராஃபியில் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஒன்றும் பெருசாக பண்ணிடல, இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. மேபி இன் a year or 2 I'll surely start directing it. No, after Indran I haven't committed any projects. Like நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. couple of good projects in Hindi and Telugu, தமிழில் வந்திருக்கு. I haven't signed off. ஏன்னா 2.5 வருஷம் இந்த படத்தை உட்காந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டோம். ஐ நீட் டு ரிலாக்ஸ், சில் அவுட். ஸோ எனக்கு இப்போதைக்கு எதுவும் படம் எடுக்கல. மேபி இன்னொரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். Thanks for watching me in BehindTheWoods.com.